இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்த வாக்குறுதியையும் அல்லது பொய்யான மாயையையும் சொல்லப்போவதில்லை. மாறாக, உங்க மனநிலையை மெதுவாக மாற்றும், உங்கள் எண்ணங்களை அமைதிப்படுத்தும் மற்றும் வாழ்க்கை விஷயங்கள் மெதுவாக தானாக சரியான திசைக்கு நகரும் ஒரு எளிய ஆனால் ஆழமான பிராக்டிஸை தான் இன்னிக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேட்டு இதை உங்க டெய்லி லைஃப்ல சின்ன அளவிலாவது அப்ளை செய்தீங்கன்னா நீங்களே ஒரு வித்தியாசத்தை உணர்வீர்கள். நன்றி சொல்லுவது, யூனிவர்ஸுக்கு தேங்க்யூ சொல்றது வெறும் ஒரு வார்த்தை இல்லை. அது உங்க ரியாலிட்டி மாறத் தொடங்கும் முதல் மாற்றம். 108 என்பது ஒரு சாதாரண எண் கிடையாது. பல நூற்றாண்டுகளாக தியானம், ஜபம் மற்றும் மனப்பயிற்சியோடு இணைக்கப்பட்ட ஒரு புனித சின்னம். நம் மனம் எப்போதும் வெளிப்புற சத்தத்தோடு, கவலைகளோடு, எண்ணங்களோடு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு எண்ணத்தை மீண்டும் மீண்டும் அமைதியாக சொன்னால் மனம் மெதுவாக வெளியிலிருந்து உள்ளே திரும்ப ஆரம்பிக்கிறது. 108 முறை நன்றி என்று சொல்வது மூட நம்பிக்கையில்லை. அது மனதை ட்ரெயின் செய்யும் ஒரு மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த ப்ராசஸ். நன்றி சொல்வதால் என்ன மாறிடப் போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? நன்றி சொன்ன உடனே வெளி சூழ்நிலைகள் உடனே மாறிடாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் ரியாக்ட் செய்யும் விதத்தை மாற ஆரம்பிக்கும். கிராட்டிடியூட் நம்ம மனசை குறை சொல்லிடே இருக்கும் தன்மையிலிருந்தும் எப்போதும் இல்லை என்ற மனநிலையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு மெதுவாக கொண்டுவரும். இந்த இன்னர் ஷிஃப்ட் நடந்தவுடனே மனம் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கும், முடிவுகள் நன்றாக இருக்கும், மன அழுத்தம் குறையும். அதனால்தான் நன்றி சொல்வது ஃபீல் குட் ஹேபிட் மட்டுமில்ல. அது உங்க பிஹேவியர, உங்க எனர்ஜிய, உங்க வாழ்க்கையின் முடிவுகளை மெதுவாக மாற்றும் ஒரு டீப் இன்னர் ப்ராசஸ். சைக்காலஜி சொல்லுவது என்னன்னா, ஒரு மனிதன் தொடர்ந்து கிராட்டிடியூட் பிராக்டிஸ் செய்தால் அவனுடைய மைண்ட் ப்ராப்ளம் ஃபோக்கஸிலிருந்து சொல்யூஷன் ஃபோக்கஸுக்கு மாறுகிறது. இதனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அதிகமாக ஆக்டிவ் ஆகும். அதுதான் கிளாரிட்டிக்கும் ரைட் டிசிஷன்ஸுக்கும் பொறுப்பான நம் மூளையின் பகுதி. அதனால்தான் கிராட்டிடியூட் பிராக்டிஸ் செய்யும் ஒருவர் தன்னை அதிகமாக ஸ்டேபிளா, கான்ஃபிடென்ட்டா, இமோஷனலி பேலன்ஸ்டா உணர ஆரம்பிக்கிறார். இதுல ஸ்பிரிச்சுவல் வியூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல கிராட்டிடியூட் யாரையாவது சந்தோஷப்படுத்துவதில்லை. அது உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்ப்பை விடுறது. நாம எப்போதும் கண்ட்ரோல்ல, பயத்துல, புகார் சொல்லிடே இருந்தால் லைஃப்ல சில விஷயங்கள் பிளாக் ஆகும். நன்றி சொல்லி அக்செப்டன்ஸுக்கு, எதையும் ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்தவுடனே மனம் மற்றும் எனர்ஜி இயல்பாக பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பேலன்ஸ்ல தான் நம்ம லைஃப போராட்டமில்லாமல் சரியான திசைக்கு நகர்த்தும். ஓகே, இப்போ எப்படி பிராக்டிஸ் பண்ணனு பார்க்கலாமா? நன்றியை அவசரமாக அல்லது கடனேன்னு சொல்ல வேண்டாம். அமைதியாக, சாதாரண நிதானமான சுவாசத்தோடு ரிலாக்ஸ்டா சொல்லுங்க. சின்ன அளவிலாவது சின்சியரிட்டி இருந்தால் போதும். அந்த சின்சியரிட்டி தான் உங்க இன்னர் ஸ்டேட்டை மாற்ற ஆரம்பிக்கும். அடுத்ததா உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை விடணும். நன்றி சொன்னா உடனே ஏதாவது கிடைக்கணும்னு நினைத்தால் அது பிரஷராக மாறும். கிராட்டிடியூடின் உண்மையான நோக்கம் கண்ட்ரோலை விடுவதே. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நன்றி சொன்னால் லைஃப் ரிசல்ட்ஸ் மெதுவாக, எளிதாக மாற ஆரம்பிக்கும். பணம், உறவுகள், மன அமைதி மூன்றுக்கும் ரொம்பவே முக்கியமானது உங்கள் இன்னர் ஸ்டேட் தான். கிராட்டிடியூட்ல உள்ளே பேலன்ஸ் வந்தா டிசிஷன்ஸ் நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் ஆகும், மனம் அமைதியாகும். இன்னர் சேஞ்ச் தான் அவுட்டர் சேஞ்சை உருவாக்கும். ஓகே, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ரிசல்ட்ஸ் எப்போ கிடைக்கும்னு கேட்டா? கிராட்டிடியூட் பிராக்டிஸ் முதலில் உள்ளே வேலை செய்யும். மனம் அமைதியாகும், ஓவர் திங்கிங் குறையும், கிளாரிட்டி வரும். இந்த சட்டில் சேஞ்சஸ் தான் பின்னால் ரியல் லைஃப் ரிசல்ட்ஸா மாறும். இது ஒரு மேஜிக் ஃபார்முலா இல்ல, ஆனா ஸ்லோவா, சிம்பிளா, சின்சியரா செய்தால் இது உங்க வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இருந்தா லைக் செய்யுங்கள். உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல பகிருங்கள். இன்னும் இப்படிப்பட்ட டீப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் கிராட்டிடியூட் கான்டென்ட் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ், டெய்லி பிராக்டிஸ், ஹார்ட் ஃபெல்ட் கிராட்டிடியூட், இதுவே உங்க வாழ்க்கையின் உண்மையான மாற்றம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.